everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே அருமையான ரொம்ப சூப்பரான நல்ல கிறிஸ்பியான டொமேட்டோ தோசை எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகானும் உங்களுக்கு சேர்த்தே வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த சூடான சுவையான கிறிஸ்பியான டொமேட்டோ தோசை எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல கெட்டியான இட்லி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸை அரைச்சி இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ நல்ல கெட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு பழுத்த தக்காளியாக நல்ல பெரிய தக்காளியாக பார்த்து அதை நல்ல பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். காரம் கம்மியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா அப்படியே இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வராது. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்துடும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் வரமிளகாய் சாதாரண வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீர் ரெட் சில்லி தான் சேர்க்கணுன்றது இல்லை. காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்தோம் அப்படின்னா நல்ல கலர் கொடுக்கும். காரம் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடராக இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடலை மாவும் ரவையும் சேர்க்கறதுனால இது நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுப்பாக வரும். ஸோ அதனால் இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் கலக்கிற இந்த மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்குது. நான் எடுத்துருக்கிற மாவு பார்த்திங்கன்னா நல்ல திக்கான இட்லி மாவாக எடுத்ததுனால எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற மாவுடைய கன்சிஸ்டன்சியை பொறுத்து வாட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. சப்போஸ் உங்களுடைய மாவு கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போது தவா ஹீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா மாவு சுருண்டு வராமல் நமக்கு தோசை நல்லா ஊற்ற வரும். தோசையும் நல்ல கிறிஸ்பியாக ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நான் தோசை ஊற்றுறேன். இப்போ இதை சுற்றி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்கிறப்போ நல்ல மணமாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். தோசை நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் தோசை நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல செவந்து வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி எல்லா தோசைகளையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற தோசையை விட இந்த தோசை டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசையை நீங்கள் சுட்டு எடுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதுக்கு மேலேயே நறுக்கின வெங்காயம் தக்காளி இதெல்லாமே சேர்த்து நீங்கள் தோசையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்க்கவும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூடான ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான டொமேட்டோ தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் கடலை சட்னி வச்சு சர்வ் பண்ணுறப்போ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட கடலை சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். இது கூட புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மற்ற நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தம் புது டேஸ்டியான விதவிதமான நிறைய ரெசிபீஸோட அடுத்தடுத்து நம்ம மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம்.